நம்மளுடைய மண்ணினுடைய தளம் பொலபொலன்னு இருக்கா, எல்லா விதமான பயிரும் இங்கே வளரக்கூடிய தன்மை இருக்குது. ஸ்ட்ராபெரி கூட வளர வைக்கலாம். ஒரே விஷயம், மண்ணினுடைய தளம் பொலபொலன்னு இருக்கா அப்படின்றது தான். அந்த பொலபொலன்னு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பல்லுயிர்க்கான தீனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இங்கே என்னென்னலாம் விளைவிக்கிறோமோ அந்த விளைவித்ததில் நம்ம அறுவடை பண்ணது மிச்சம் எல்லாம் இங்கே மண்ணிலே போடுங்க. அது பல்லுயிர்க்கான தீனியாக அமையும். அது 1000 லட்சம் டிராக்டர், கோடி டிராக்டருக்கு சமம். பார்த்திங்கன்னா அந்த விதைகள் முட்டி வெளியில் அந்த ஊறி வெளியில் முட்டி வெளியில் இலைகள் சூரியனை நோக்கி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நீர் தேவையில்லை. இது எந்த வகையில் சாத்தியம் அப்படின்னா, நீரே இல்லாமல் அந்த செடி வளர வைக்க முடியும். அது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படின்றது தான். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த கரும்புனுடைய அமைப்பு இது அடிப்படையான ஒரு கட்டமைப்பு கரும்பு. இந்த கரும்புனுடைய ஒரு அறுவடை முடிஞ்சிருச்சுன்னா அதனுடைய தோகை எல்லாமே அந்த மண்ணில் படுங்க. அதில் மண் படும் போது அதிகப்படியான இடுபொருள், அதுக்கு பல்லுயிர்க்கான இடுபொருள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ மண்ணினுடைய பொலபொலப்பு தன்மை அதிகப்படியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அடிப்படையான ஒரு தளம். நாளடைவில் பார்த்திங்கன்னா களை எடுக்க வேண்டியதில்லை. நம்ம என்ன விதை போடணுமோ அதை போட்டு நம்ம பாட்டுக்கு அறுவடை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மண் பொலபொலப்பாக இருந்தால் போதும், எல்லா விதமான உணவுப் பொருளும் இங்கே உற்பத்தி பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஏலக்காய் கூட போட்டிருக்கோம், நல்லா அருமையாக வந்துகிட்டு இருக்கு ஏலக்காய். அதுமாதிரி இது குறிப்பிட்ட மலைப்பிரதேசத்தில் தான் வரும் அப்படின்லாம் இல்லைங்க. எல்லா விதமான பொருளும் வரும். ஆனால் அதுக்கான தளத்தை நம்ம உருவாக்கிட்டால் போதும். மண் அடிப்படையாக பொலபொலன்னு இருக்கணும். அதுதான் அந்த பொலபொலன்னு இருக்கணும்னா பல்லுயிர்க்கான தீனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம அந்த தீனியை கொடுக்காம பெரிய மிருகமான மாடுக்கு தீனி அதுக்காக மெனக்கடும் போது இங்கே இருக்கக்கூடிய தீனி எல்லாமே எடுத்து அது கொடுக்குறோம். அப்போ அது தின்னுட்டு அந்த கழிவை திருப்பி எடுத்து போடணும். அதுக்கு ஆள் கூலி அதிகமாக போகுதுங்க. அப்படின்றப்ப நம்ம எடுக்கக்கூடிய உணவுப் பொருளினுடைய தொகை எல்லாமே அங்கே நம்ம எடுத்தது போக மீது எல்லாமே அந்த மண்ணுக்கு போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மண்ணினுடைய தன்மை மாறி போயிடும். இதுதான் காட்டு விவசாயத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு செயல்முறை. இப்போ இதில் அதிகப்படியான விளைச்சலையும் கொண்டு வர முடியும். நீங்கள் ரசாயன உரத்தில் அதிகப்படியான விளைச்சலை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு அதில் விட இந்த காட்டு விவசாய செயல்முறையில் இன்னும் அதிகப்படியான விளைச்சலை கொண்டு வர முடியும். ஒன்றுமே இல்லாமல் எந்த இடுபொருளுமே போடாமல் இந்த கரும்பினுடைய தூரில் 100க்கு மேலே வந்திருக்கு அப்படின்னா இது சாத்தியம் இருக்குது. அப்படின்னா எல்லா பயிருக்கும் இது சாத்தியம் இருக்குன்றது தான் காட்டு விவசாயத்தினுடைய செயல்முறை. அதுதான் அடிப்படையான ஒரு செயல்முறைன்னு சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் சொன்ன முறையில் பார்த்தீங்கன்னா நமக்கு எருவோ இல்லை பூச்சிக்கொல்லி போன்ற விஷயங்கள்லேருந்து நமக்கு அதிலே நிறையா பணம் மிச்சமாகுது. அது இல்லாமல் இப்போ மற்ற விவசாய முறைக்கும் இந்த முறைக்கும் ஈல்டோடைய டிஃப்ரென்ஸ் எப்படி சார் இருக்குது? அதாவது ஒரு பயிரினுடைய விளைச்சல் அப்படின்றது எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா மண்ணினுடைய தளத்தை பொறுத்து தான். இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணும், ஒரு அடுக்குமாடி கட்டணும், குடியிருப்பு கட்டணும் அப்படின்னா அதிகப்படியான ஒரு பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் தேவைப்படுது. அதிகப்படியான ஒரு அஸ்திவாரம் தேவைப்படுது. இன்றைக்கி அந்த மண்ணினுடைய தளம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து. அப்போ ஒரு 20 மாடி 30 மாடி கட்டக்கூடிய ஒரு கட்டமைப்பு கட்டணும்னா கீழே இருக்கக்கூடிய தளம் நல்லா இருந்தால் தான் அதிகப்படியான ஒரு அடுக்குமாடியை நம்மளால் உருவாக்க முடியும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இங்கே விளைச்சல் அப்படின்றது எதை நிர்ணயிக்குது அப்படின்னா நம்மளுடைய மண்ணினுடைய தளம். மண்ணினுடைய தளம் போலன்னு இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அதிகப்படியான விளைச்சல் வேறு எந்த ஒரு செயல்முறைக்கும் உட்படாத ஒரு விளைச்சலை இங்கே காட்டு விவசாய முறையில் அதிகப்படியான விளைச்சலை எடுக்க முடியும். மண்ணுடைய தளம் தான். அந்த மண்ணுடைய தளத்தை மாற்றுறதுக்கு தான் இந்த செயல்முறைகள் எல்லாமே. இப்போ இங்கே மண் அதிகப்படியான ரசாயன உரம் போட்டு நாசம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை மாற்றுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கான்னா நிச்சயமாக இருக்குது. அதை ரொம்ப சீக்கிரமாக மாற்ற முடியும். நீங்கள் 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க அந்த மண் நல்லா பொலன்னு வளமான மண்ணாக மாறுது அப்படின்றதெல்லாம் இல்லை. நிச்சயமாக சவால் விட்டு சொல்லாங்க. இந்த மண்ணை உடனடியாக மாற்ற முடியும். அந்த தளத்தை எந்த வகையில் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு தளத்தில் ஒரு நாட்டு சர்க்கரை ஏதாவது தூவி விடுங்க. அடுத்த நிமிடம் என்ன நடக்கும்? எறும்பு அதை உட்கொள்ளும். எடுத்துட்டு அது பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு சேஃபான ஒரு பாதுகாப்பான ஒரு அரணை தேடிப்போம். பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய தளத்தில் பொந்து போட்டு அதை எடுத்து சேமித்து வைக்கும். அந்த பொந்துன்றது பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு தளம் இல்லை, காங்கிரீட் தளம். ரொம்ப இறுகலான ஒரு காங்கிரீட் தளத்தில் அந்த எறும்பு அதை குடஞ்சி அதை உள்ளுக்குள்ளே அதனுடைய உணவை எடுத்து பாதுகாப்பாக வைக்க முடியுது அப்படின்னா இறுகின ஒரு தரத்தையே அதனால் பொந்து போட முடியுது அப்படின்னா இந்த மண்ணை மாற்றுறதுக்கு எவ்வளோ தூரம் அதுக்கு பலன் இருக்க போகுது.
அது எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கா இல்லைங்களா? அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா அதுக்கான தீனி, பல்லுயிர்க்கான தீனியை கொடுத்துட்டோம்னா அங்கே மண் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. மண்ணை குருணையாக்கிட்டே இருக்கும். ஒரு பயிர் வளரணுன்னா 3 விஷயந்தாங்க: நீர், நெருப்பு, காற்று. இந்த மண்ணுக்குள்ளே காற்றோட்டம் இருக்கணும், நீரோட்டம் இருக்கணும், சூரிய ஒளி முழுமையாக அந்த பயிருக்கு படணும். இந்த 3 விஷயம் கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும், சரியாக இருந்துச்சுன்னா போதும், சராசரியாக இருந்துச்சுன்னா போதும், அந்த பயிரினுடைய வளர்ச்சி, அந்த விளைச்சல் எல்லாமே பார்த்திங்கன்னா அபிவிருத்தமாக இருக்கும். அதாவது இவ்வளோதான் சொல்ல முடியாது, அபிவிருத்தமாக இருக்கும், அதிகப்படியாக இருக்கும். அதனுடைய உணவுப் பொருளினுடைய தரம் அதிகமாக நல்லா இருக்கும், அதனுடைய ருசியும் அதிகமாக இருக்கும், விளைச்சலும் அதிகமாக இருக்கும். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இந்த செயல்முறை பார்த்திங்கன்னா இது வந்து விளைபொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க. இந்தியாவுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு செயல்முறை மட்டுமல்ல, இது வந்து புவி வெப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, குளோபல் வார்மிங், அதுலேருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான ஒரு செயல்முறை தான் இந்த காட்டு விவசாயம். என்ன காரணம்னா, இந்த தளம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி வெளியில் போகாது. அவ்வளோ தண்ணியும் இங்கே நிலத்தடியில் நிற்கும். இன்றைக்கி வந்து பயிர் வந்து மூழ்கி போகுது, பயிர் வந்து வெள்ளத்தில் மூழ்கிச்சுன்னு சொல்லி வெள்ள நிவாரணம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஒரு விஷயம் இதில் நடக்கவே நடக்காதுங்க. இந்த செயல்முறை எல்லாரும் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பயிர் மூழ்கல், பயிர் வந்து பாதிக்குது, வேரல்கள் நோய் உருவாகுது, எதுவுமே வரக்கூடிய இல்லாமல் நிலத்தடி நீர் வந்து 10 அடிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். எல்லா விதமான தண்ணியும் நம்ம கடலில் தான் கொண்டு போய் சேர்றோம். இந்த தக்க வைக்கிற தன்மை எங்கேயுமே கொண்டு வரல. அதிகப்படி செஞ்சோம்னா நம்ம குளம் வெட்டுறோம், குட்டை வெட்டுறோம், அதில் எவ்வளோ தண்ணியை சேமிக்க முடியும்? மீதி நான் என்ன சொல்கிறேன், அங்கே மழை பெய்கிற அந்த தண்ணியை அங்கேயே தக்க வைக்கணும். அதுதான் அந்த செயல்முறை, அதுதான் அந்த காட்டு விவசாயத்தினுடைய நுட்பம். இதில் இருந்து நம்ம புவி வெப்பத்திலேருந்து, குளோபல் வார்மிங்லேருந்து விடுபடலாம். இந்த மரங்கள் எத்தனையோ மரக்கன்றுகளை நட்டுருக்காங்க, எவ்வளோ கன்று பொழைச்சிச்சின்னு தெரில. ஆனால் இந்த செயல்முறை பார்த்திங்கன்னா புவி வெப்பத்திலேருந்து முழுமையாக விடுபடக்கூடிய ஒரு அருமையான ஒரு தீர்வு. அது இல்லாமல் விளைச்சலை அதிகப்படியான உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு செயல்முறை. இது எல்லாராலையும் செய்ய முடியும். யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு எல்லாராலையும் இந்த விவசாயத்தை செய்ய முடியும். இன்றைக்கி செய்யணுமா செய்ய முடியும். இந்த விவசாயத்தை பற்றி ஜீரோ, எதை பற்றியும் தெரியலைங்க, இன்றைக்கி வாங்க இந்த விவசாய முறையை இன்றைக்கி எடுத்திங்கன்னா செயல்படுத்த முடியும். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். விவசாயம் வந்து ரொம்ப ஒரு ஐயோ பாதிப்புக்குள்ள ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அது பொழைக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை, இயற்கை விவசாயம் ரொம்ப அதிகப்படியான உழைப்பு ஆற்றலை போடணும் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லைங்க. எந்த விதமான இடுபொருளும் இல்லாமல், நாட்டு மாடு இல்லாமல், எதுவுமே இல்லாமல் நம்ம அருமையான ஒரு காட்டு விவசாயத்தை இந்த செயல்முறையில் அருமையாக வெற்றி பெற முடியும். சரி, இப்போ இந்த விவசாய முறையில் ஒரு வாட்டி அறுவடை செஞ்சதுக்கப்புறம் திரும்பி அந்த நிலத்தை வந்து ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ கால அவகாசமாகும்? அது இந்த விவசாய முறை ரொம்ப எளிமைன்னு ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லைங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பு அறுவடை பண்ணுறோம். கரும்பு அறுவடை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதிகப்படியான தோகை நம்மளுக்கு கிடைக்குது. அந்த தோகையை நம்ம பரப்பிட்டோம்னா போதும், இந்த நிலத்தை நம்ம சரி பண்ண வேண்டிய கவலையை நம்ம விட்டுற வேண்டியது தான். ஏன்னா அந்த தோகை எடுக்கக்கூடிய அந்த பல்லுயிர் அந்த செயல்முறையை பார்த்துக்கும். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அருமையான விஷயம் நடக்குதுங்க. இப்போ மண்புழு பார்த்திங்கன்னா 6 அடி உள்ள ஆழத்தில் இருந்து வரும் இந்த உணவை உட்கொள்கிறதுக்கு. கரையான் கட்டெரும்பு பார்த்திங்கன்னா 25 அடி ஆழம் போகும். இப்போ இந்த கரையான் கட்டெரும்புனுடைய வேலை என்ன நடக்கும் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து வெளியில் எடுத்து குருணையாக போடும். இந்த உணவுப் பொருளை உள்ளே கொண்டு போவோம், உள்ளே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து வெளியில் குருணையாக போடும். இதில் வந்து ஒரு 10% நடந்தாவே போதும், உள்ளே இருக்கக்கூடிய மண் வெளியில் வந்துச்சுன்னா என்ன நடக்குன்றதை பாருங்கள். ஒரு 10% மண், உள் மண் வந்து வெளியில் வந்துடுது அப்படின்னா அந்த மண் ஃபுல்லாக காற்றோட்டத்துக்கு உட்படுது. அந்த மண் வந்து பொலன்னு ஆயிடுது, அங்கேயே மண் உற்பத்தி ஆயிடுது, வளமான ஒரு மண். இப்போ நம்ம அதில் எந்த விதமான விதைகளும் போட முடியும். தர்பூசணி விதையாக இருக்கட்டும், எந்த நெல் விதையோ, கடலையோ, உளுந்தோ, எந்த விதமான பயிரும் நேரடியாக அப்படியே ஊனிட்டோம்னா போதும். வயலை வந்து நம்ம உருவாக்கணும், சரிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு செயல்முறை தேவையே இல்லை. அதான் சொல்ல ரொம்ப சுலபமாக இருக்கும். அடுத்த விவசாயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்குது. எல்லா விதமான விவசாயம் தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம், வயலை நம்ம உருவாக்காமல், அதாவது சரிப்படுத்தாமல். சரி, இந்த விவசாய முறையில் நீர் மேலாண்மையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஒரு விதையிலேருந்து உருவாகக்கூடிய ஒரு செடி பார்த்திங்கன்னா அதுக்கு தேவை வந்து நீர் இல்லாமல், வள்ளுவர் சொல்வார் இல்லைங்க, நீர் இல்லாமல் இந்த உலகம் இல்லை அப்படின்னு. நீர் தேவை தான். இது எந்த வகையில் அப்படின்னா, நம்மளுக்கு தாய்ப்பால் வந்து நம்ம இப்போ வரைக்கும் எடுக்கலை இல்லைங்களா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் அந்த தாய்ப்பால் தேவை. அந்த மாதிரி தான் இந்த விதைகளுக்கும். விதைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த விதைகள் முட்டி வெளியில் வந்து, அந்த ஊறி வெளியில் முட்டி வந்து வெளியில் இலைகள் வந்து சூரியனை நோக்கி வந்துடுச்சு அப்படின்னா
அதுக்கு நீர் தேவையில்லை. இது எந்த வகையில் சாத்தியம் அப்படின்னா, நீரே இல்லாமல் அந்த செடி வளர வைக்க முடியும். அது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படின்றது தான். இப்போ நம்ம காட்டில் பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் பார்த்திங்கன்னா வாடாமையாக இருக்கும் வெயில் காலத்துலேயே. அது எந்த வகையில் சாத்தியமாக இருக்குது அப்படின்றது தான். இப்போ நாம் இங்கே விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு பயிர் வகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி விடுறோம், தண்ணி விட்டதுக்கப்புறம் திருப்பியும் வாடிடுது. இது என்ன நடக்குது இங்கே அப்படின்றத ரொம்ப நுட்பமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, என்னுடைய அறிவுக்கு எட்டின வகையில் நான் அதை யோசனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல பொலப்பொலப்பான மண்ணில் மண்ணை படுத்திட்டு விதைகளை போட்டு நீரை விடுறோம், நீர் பாய்ச்சுறோம். அதுக்கு நீர் பாய்ச்சும் போது அந்த விதை ஊறி வெளியில் வருது, இலைகள் வெளியில் வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் அந்த தண்ணியை விடும்போது பார்த்திங்கன்னா அந்த மண் இறுகி போகுதுங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அந்த பொலப்பொலப்பு இருக்குது, திருப்பியும் நீரை விடுறோம். அதுக்கப்புறம் அந்த வேர் போகிறதுக்கான மண் இலகுது, திருப்பியும் வேர் போகுது. இந்த வேர் இலகி உள்ளே போகிறதுக்காக தான் அந்த நீர் தேவையே தவிர, இந்த நீர் வந்து வேரை உட்கொண்டு தான் வருது அப்படின்றதுல இன்னும் நம்ம அதில் ஒரு தெளிவுக்கு நான் இன்னும் வரல. அதை வந்து நம்ம இன்னும் R&D பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதிலேருந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நான் ஒரு மாதிரி பண்ணையில் வந்து கரும்பு மருதாம்பு முளைச்சிருக்குங்க. அதில் முழுமையாக டிராக்டரை உழவு ஓட்டி நல்லா புழுதியாக்கிட்டோம். கிட்டத்தட்ட 20 நாளாக அதுக்கு நீர் பாய்ச்சலை, அது வாடாமையே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கரும்பு பயிர் பார்த்திங்கன்னா 4-5 நாளில் நீர் பாய்ச்சாமையே வாடி போயிடுது. இது என்ன நடக்குது அப்படின்றத நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அங்கே மண் இறுகி போயிருந்ததுனால அந்த பயிர் வாடுனுச்சு. இங்கே மண் பொலப்பொலப்பாக இருக்குது, அந்த பயிர் வாடவே இல்லை. இதில் நான் ரொம்ப அடிப்படையாக நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, ஈரப்பதம் வந்து காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு தான் ஒரு பயிர் வளருதே தவிர, வேரில் இருந்து நீரை எடுத்துக்கிட்டு ஒரு பயிர் வளருதா அப்படின்றது நம்ப முடியாமல் தான் இருக்குது அப்படின்றது தான். இன்னும் அதை முடிவுக்கு வரல, அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு சாத்தியம் இருந்தது அப்படின்னா, நாம் விவசாயத்துக்கு நீருன்றது ஒரு தாய்ப்பாலாக மட்டும்தான் இருக்குமே தவிர, நீர் தொடர்ந்து அந்த இதுக்கு விடணும் அப்படின்றது அவசியமே இல்லை இந்த காட்டு விவசாய முறையில். அது இன்னும் வெகு விரைவில் அந்த ஒரு தீர்வுக்கு வந்துடுவோம். அந்த வகையில் இது ரொம்ப சுலபமாக இருக்குன்றதை இன்னும் இது சொல்ல பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் நம்ம இடுபொருள் போகாமல் எந்த விதமான மருந்தும் அடிக்காமல் ஒரு உணவுப் பொருளை உற்பத்தி பண்ண முடியுமானா அதிசயமாக இருக்குது. நீரே இல்லாமல் ஒரு செடியை விளைவிக்க முடியுமானா அதிசயமாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம காட்டில் பார்க்க முடியும். காட்டில் எந்த விதமான இடுபொருளுமே இல்லை, உரமும் இல்லை, மருந்தும் இல்லை, நீரும் தொடர்ந்து அதுக்கு விடாமல் அந்த காட்டில் செடிகள் எப்படி வலிமையாக இருக்குது அப்படின்றத ஒரு விஷயத்தை உணர்ந்தோம்னா போதும். அதே ஒரு செயல்பாடை நம்ம இங்கே செயல்படுத்தினோம்னா அதுதான் காட்டு விவசாயம். அந்த காட்டு விவசாய முறை தான் நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்றது தான். சரி, இப்போ இந்த மற்ற விவசாய முறைகள்லேருந்து இந்த காட்டு விவசாயத்துக்கு மாறணுன்னா முக்கிய காரணங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஏன் மக்கள் வரணும்னு கேட்குறீங்க? இது தேவை, காலத்தினுடைய கட்டாயம். எல்லோரும் விவசாயத்துக்கு வரணும். விவசாயம் வந்து நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, எல்லாமே நிறைய உற்பத்தி தொழிற்சாலைலாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு கார் உற்பத்தி தொழிற்சாலை, செல்ஃபோன் கருவி உற்பத்தி தொழிற்சாலை அப்படின்னு. அதெல்லாம் உற்பத்தி பண்ணலை. இப்போ நாங்களே வந்து ஒரு தொழிற்சாலை வச்சுருக்கோம். ஃப்ளை ஆஷ் கல், சிமெண்ட்டு கல் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். அது உற்பத்தின்னு சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர அது உற்பத்தி அல்ல. ஒரு மூலப்பொருள் இருக்கும், அந்த மூலப்பொருளினுடைய உருமாற்றமாக ஒரு பொருளை உருவாக்குறோம், அவ்வளோதான். ஒரு பொருளினுடைய உருமாற்றம் தான் நடக்குதே தவிர உற்பத்தி நடக்கலை. ஆனால் விவசாயம் மட்டும்தான் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு விதை போட்டோம்னா 100 விதையாக 1000 விதையாக மாறக்கூடிய ஒரே தொழில், உற்பத்தி தொழில் எதுனா விவசாயம் மட்டும்தான். இந்த விவசாயத்தில் தான் நம்ம அதிகப்படியாக உற்பத்தியை கொண்டு போக முடியும், உற்பத்தியை பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் காட்டு விவசாயத்தினுடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டு விவசாயத்தில் நீர்னு அதிகமான தேவையும் இல்லை, எந்த விதமான ஆள்கூலி அதிகமாக இருக்க தேவையும் இருக்காது, கனரக வாகனங்கள் தேவையில்லை, ரொம்ப எளிமையாக நாட்டு மாடு தேவையில்லை, மருந்து தேவையில்லை, உரம் தேவையில்லை, பூச்சிக்கொல்லி தேவையில்லை, பூஞ்சான கொல்லி தேவையில்லை, எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஒரு காட்டில் இருந்து ஒரு ரம்மியமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரசிப்பு தன்மையோட ஒரு காட்டில் இருந்து வாழ்ந்துக்கிட்டு ஒரு காட்டு விளைபொருட்களை நம்ம உற்பத்தி பண்ணோம்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம், நம்ம மனசுக்குள்ளே ஒரு உற்சாகமும் உத்வேகமும் இருக்குமோ, அதில் லாபகரமாகவும் இருக்கும் அப்படின்றப்ப ஏன் இந்த தொழிலை நம்ம எல்லோரும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி தான் மனசுக்குள்ளே. இது வந்து அருமையான ஒரு தொழில், விவசாயம் மிக லாபமாக பண்ண முடியும், பெரிய லெவலில் லாபமாக பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு, நம்ம தளத்தை மாற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த காட்டு விவசாயம். எல்லா விதமான உணவுப் பொருளும், நான் குறிப்பிட்ட உணவுப் பொருள் மட்டும் நம்ம சொல்லலை, உருளைக்கிழங்கு, மஞ்சள், எல்லா தானியங்கள், மசாலா பொருட்கள்னு சொல்லக்கூடிய மலைப்பொருள் பிரதேசங்களில் மட்டும்தான் விளைவிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சவால் விடுற பொருள் எல்லாத்தையும் சொல்லுங்கள், சவால் விட்டு இங்கே விளைவிக்க முடியும். அந்தளவுக்கு சாத்தியக்கூறு இருக்கக்கூடிய ஒரு அருமையான
விவசாய முறை தான் இந்த காட்டு விவசாயம், ஃபாரஸ்ட் ஃபார்மிங் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல்முறை. இந்த செயல்முறை அவசியம் தேவை. எல்லாருக்குமே வந்து ஒரு அருமையான ஒரு உணவுப் பொருள் கொடுத்த ஒரு திருப்தி இருக்கும். இன்றைக்கி வந்து உணவுப் பொருள்ன்றது வந்து நஞ்சாக போய் மாறிக்கிட்டு இருக்கிறது தான் அதிகப்படியான உணவுப் பொருள் ஒரு உற்பத்தியாக இருக்குது. அந்த நஞ்சு இல்லாத எந்த விதமான இடுபொருளுக்கும் உட்படுத்தாத 100% காட்டிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விளைபொருள். இப்போ சொல்லுவாங்க காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க காட்டுப்பிலா அப்படின்வாங்க. இது வந்து அருமையான ஒரு வார்த்தையை கொடுக்கலாம். காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க காட்டு அரிசின்னு சொல்லலாம், காட்டு மஞ்சள்னு சொல்லலாம். இப்போ இயற்கை அரிசின்னு சொல்லுவோம், இயற்கை மஞ்சள்னு சொல்லுவோம், இயற்கை கத்திரிக்காய்ன்னு சொல்லுவோம், இயற்கை பழங்கள் காய்கறிகள்னு சொல்லுவோம். இது வந்து காட்டு கத்திரிக்காய், காட்டு பழங்கள், காட்டு காய்கறிகள், காட்டு தானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு செயல்முறை தான் இந்த காட்டு விவசாயம். எல்லாருமே பண்ண முடியும், எளிமையான ஒரு விவசாயம். சார், இப்போ இந்த காட்டு விவசாய முறை வந்து ரொம்பவே புதுமையாக இருக்குது. அதே நேரத்தில் எங்களுக்கு கேட்குறது ரொம்ப வியப்பாகவே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அதே மாதிரி இந்த விவசாய முறையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் எதுவும் முயற்சிகள் எடுத்துருக்கீங்களா? அப்படி அதாவது மக்கள்கிட்ட வந்து நம்ம இதை செய்யணும், இப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு போராட்டமாகவோ இதை வந்து ஒரு சமுதாய புரட்சியோடு போய் நின்று செய்யும் போது பார்த்திங்கன்னா எல்லா வித மக்களும் அதை சார்ந்து வருவாங்களா அப்படின்றத விட நாம் இதில் வந்து விளைச்சலும், அதாவது இதில் வந்து ரிசல்ட் எடுத்துட்டோம்னா போதும், மக்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே அதை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. மக்கள் வராங்க, இப்போ வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இந்த முறையை பற்றி. இதில் நாம் வெற்றியாளர் ஆகணும் இல்லைங்களா? அதில் நாங்கள் இப்போ ஒரு தெளிவு கிடச்சிருக்கு எங்களுக்கு. மேன்மேலும் இந்த மீடியா மூலிமா எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்களுடைய விஷயங்கள் எதுனாலும் நம்ம அப்பப்போ கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும். அந்த செயல்முறை இன்னும் நுட்பமாக வேணுமா, இங்கே வந்து நம்ம தளத்தில் எப்போ வேணால் வரலாம், இதை சொல்கிறதுக்கு எப்பயுமே கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கு முழுமையாக நாங்கள் அதை செயல்படுத்துறதுக்கு உறுதியாக இருக்கும். சார், இந்த காட்டு விவசாய முறையை பற்றி ரொம்ப தெளிவான அழகான விளக்கம் சொன்னீங்க. இது மூலயமா மக்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். உங்கள் முயற்சியிலையும் வந்து மேலும் மேலும் வளர்ச்சி அடைய நாங்கள் சேனல் மூலியமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்களையும் ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபார்ம் தமிழா மூலிமா இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு அருமையான ஒரு செயல்முறை. இந்த காட்டு விவசாயம் மூலிமா நாங்கள் இங்கே செயல்முறை செய்கிறத விட இங்கே இதை தெளிவுபடுத்தி இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு முயற்சிகள் நீங்கள் எடுக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை நீங்கள் செய்யணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.